ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வந்தனம், வெல்கம் டு ரமேஷ் ஆர்டிசி யூடியூப் சேனல். நான் தான் உங்க ரமேஷ் ப்ரோ. ஸோ டுடே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல 2019 வருஷம் கேட்ட கொஸ்டின் பேப்பர்ல உள்ள ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்க போறோம். சரியா? ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2019 கொஸ்டின் பேப்பர்ல இது கேட்ட ஆப்டிடியூட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம் இன்னைக்கு. சோ பார்க்கலாம். முதல் கொஸ்டின் கவனிங்க. கொஸ்டின் நம்பர் 54ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க குரூப் 1ல. ஒரு விளையாட்டு திடல் செங்கோண முக்கோண வடிவில் உள்ளது. செங்கோணம் தாங்கும் பக்கங்கள் 50 மீட்டர் 80 மீட்டர். திடலில் சிமெண்ட் பூச சதுர மீட்டருக்கு ரூபாய் 5 வீதம் ஆகும் மொத்த செலவை காண்க. அப்போ இந்த விளையாட்டு திடல் என்ன வடிவத்துல இருக்கு? செங்கோண முக்கோண வடிவத்துல இருக்கு. சோ செங்கோண முக்கோண வடிவம். இதான் செங்கோண முக்கோணம். இல்ல செங்கோணம் 90 டிகிரி எதுல இருக்கும்? இதுலதான் இருக்கும். இதான செங்கோணம். அப்ப இந்த செங்கோணத்தை தாங்கக்கூடிய பக்கம் எதெல்லாம்? இந்த பக்கம் ஒண்ணு, இந்த பக்கம் ஒண்ணு. இந்த பக்கங்களுடைய எவ்வளவு மீட்டர்? 50 மீட்டர் 80 மீட்டர். சோ இது 50 மீட்டர், இது 80 மீட்டர். சோ இந்த செங்கோணத்தை தாங்கக்கூடிய இந்த பக்கங்களுடைய நீளங்கள் கொடுத்துட்டாங்க கொஸ்டின்ல. நீங்க இங்க 50 மீட்டர் இங்க 80 மீட்டர் மாத்தி போட்டாலும் ஆன்சர் செய்யாது, தப்பா வராது. எப்படி வேணா எடுத்துக்கலாம். இது 50 இது 80 எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த பக்கத்தை 50 மீட்டர் இல்ல இந்த பக்கத்தை 80 மீட்டர் எடுத்துக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரியா? இப்போ என்ன கேட்காங்க? இந்த செங்கோண முக்கோண வடிவத்துல இருக்கக்கூடிய இந்த விளையாட்டு திடலுக்கு என்ன அடிக்கணும்? சிமெண்ட் பூசணும். அதுக்கு சதுர மீட்டருக்கு எவ்வளவு ரூபா? 5 ரூபானா இதுக்கு எவ்வளவு ஆகும்? அப்படி அந்த செலவை கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த செங்கோண முக்கோணத்துடைய பரப்பு கண்டுபிடிக்கணும். எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க? சதுர மீட்டர். சதுர மீட்டர்னாலும் சதுர சென்டர் சதுர அப்படிங்கிற வேர்டு வந்துட்டாலே என்ன கண்டுபிடிக்கணும்? பரப்பு. அப்ப செங்கோண முக்கோணம் அதோடைய பரப்புக்கு ஃபார்முலா என்னது? செங்கோண முக்கோணத்துடைய பரப்புக்கு ஃபார்முலா 1/2 BH. புரியுதா? BH. இதான் செங்கோண முக்கோணத்துடைய பரப்புக்கு ஃபார்முலா. சோ இந்த பரப்புக்குள்ள ஃபார்முலா B வேல்யூவையும் H வேல்யூவும் போடலாம். B னா பேஸ் அடிப்பக்கம், H னா ஹைட் உயரம். சரியா? சோ அடிப்பக்கம் 80 மீட்டர் B வேல்யூ தெரியும். H னா உயரம் 50 மீட்டர் வேல்யூ தெரியும். இதெல்லாம் போட்டு ஏரியா முடிங்க. சோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்று B அடிப்பக்கம் பேஸ் 80 இன்று ஹைட் எவ்வளவு? 50. ஓ 2 2 42 எவ்வளவு? 80. சோ A ஈக்குவல் டு இது ரெண்டையும் பெருக்கினா உங்களுக்கு இந்த செங்கோண முக்கோண வடிவத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டு திடலுடைய பரப்பு கிடைச்சிடும். சோ இங்க ஒரு 0 இங்க ஒரு 0. சோ 2 0 போட்டுக்கோங்க. 5 20 அதையும் போட்டுக்கோங்க. அப்ப இந்த செங்கோண முக்கோண வடிவத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டு திடலுடைய பரப்பு எவ்வளவு? 2000. நமக்கு தேவை பரப்பு கிடையாது. இதுக்கு சிமெண்ட் பூசதுக்கு ஆகக்கூடிய செலவு. ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளவு ரூபா? 5 ரூபா. ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளவு ரூபா? 5 ரூபா. நமக்கு இங்க எவ்வளவு சதுர மீட்டர் கிடைச்சிருக்கு? 2000 சதுர மீட்டர் கிடைச்சிருக்கு. சோ ஒரு சதுர மீட்டருக்கு 5 ரூபானா 2000 சதுர மீட்டருக்கு எவ்வளவு ரூபான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 2000 எதால பெருக்கணும்? 5ஆல பெருக்கணும். அப்ப 2000 5ஆல பெருக்கினா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு? 10000. அப்போ இந்த விளையாட்டு திடலுக்கு சிமெண்ட் பூசதுக்கு எவ்வளவு ரூபாய் ஆகும்? 10000 ரூபாய் ஆகும். அது ஆப்ஷன் ஏ 20000, ஆப்ஷன் பி 15000, ஆப்ஷன் சி 10000, ஆப்ஷன் டி 12500. இதுல எது ஆன்சர்? ஆப்ஷன் சி 10000 தான் கரெக்ட் ஆன்சர். எவ்வளவு ஈஸியா குரூப் 1க்கு எவ்வளவு ஈஸியா கேட்டிருக்காங்க பாருங்க. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन 55வது क्वेश्चन. 5 எண்களின் சராசரி 180. 5 எண்களின் சராசரி 180. சோ சராசரி கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா அந்த 5 எண்களின் கூடுதல் கண்டுபிடிக்கணும். புரியுதா? சோ இந்த சராசரிக்குள்ள சராசரி ஆவரேஜ் அதுக்குள்ள ஷார்ட்கட் இருக்கு. ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன். சோ நீங்க அதை பார்க்கலன்னா அதுக்குள்ள லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். சோ போய் பார்த்துட்டு வாங்க. இந்த சராசரி ஆவரேஜ்க்குள்ள ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியா புரியும். சரியா? சோ பார்க்கலாம். 5 எண்களின் சராசரி 180. அவற்றில் ஒரு எண்ணை நீக்கினால் சராசரி 155 என மாறுகிறது எனில் நீக்கப்பட்ட எண்ணை காண்க. ஆப்ஷன் ஏ 240, ஆப்ஷன் பி 280, ஆப்ஷன் சி 320, ஆப்ஷன் டி 360. இப்ப கவனிங்க, இங்க சராசரி கொடுத்திருக்காங்க. சராசரி 5 எண்களுக்காக இருக்கலாம், 10 எண்கள், எத்தனை எண்கள் வேணா இருக்கலாம்.
எத்தனை எண்களுக்கு சராசரி உடைய மதிப்பு கொடுத்துட்டாங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் அந்த எண்களுடைய கூடுதல் கண்டுபிடிக்கணும். சொல்ல புரியுதா? சோ 5 எண்களுடைய கூடுதல் கண்டுபிடிக்கணும். சோ 5 எண்களுடைய கூடுதல் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா அதோடைய சராசரிய எத்தனை எண்களோ 5 எண்ணா 5ஆல பெருக்கணும். 6 எண்களின் சராசரினா இந்த மதிப்பை 6ஆல பெருக்கணும். 7 எண்களின் சராசரி மதிப்பு கொடுத்தா அந்த மதிப்பை 7ஆல பெருக்கணும். இங்க எத்தனை எண்களின் சராசரி கொடுத்திருக்காங்க? 5 எண்களின் சராசரி. சோ அந்த சராசரி மதிப்பை 180 நம்ம இந்த 5ஆல பெருக்கணும்னா 5 எண்களுடைய கூடுதல் கிடைச்சிடும். சோ பெருக்கலாம். 5 கூட 0 பெருக்கினா 0. 5 8 40க்கு 0 மீதி 4. 1 5 5 5 கூட 4 கூட்டினா 9. 900 ரூபாய். 900. அப்ப அந்த 5 எண்களின் சராசரி 180னா 5 எண்களின் கூடுதல் எவ்வளவு? 900. இந்த 5 எண்கள்ல இருந்து ஒரு எண்ணை குறைச்சிட்டாங்க. அப்ப 5 எண்கள்ல ஒரு எண்ணை குறைஞ்சா எத்தனை எண்ணம் ஆயிரும்? 4 எண். இந்த 4 எண்ணுடைய சராசரி எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 155. அப்போ இந்த 155 4ஆல பெருக்கினா நீக்கிற எண்ண போக மீதி உள்ள 4 எண்களின் கூடுதல் கிடைச்சிடும். சோ 4ஆல பெருக்குங்க. 155 4ஆல பெருக்கினா வரும் 620. எவ்வளவு வரும்? 620. 5 20க்கு 0 மீதி 2. 5 20 பிளஸ் 2 22க்கு 2 மீதி 2. 1 4 4 4 பிளஸ் 2 6. அப்ப இது 5 எண்களின் சராசரி, இது 4 எண்களின் சராசரி. அப்ப 5 எண்களின் சராசரியில இருந்து இந்த 4 எண்களின் சராசரியை கழிச்சிட்டோம்னா இதுல இருந்து ஒரு நம்பரை நீக்கணும்ல, அந்த நீக்கப்பட்ட எண் நமக்கு கிடைச்சிடும். 5 நம்பர்ல 5 நம்பரை கூட்டு தொகைய 4 நம்பருடைய கூட்டு தொகையை கழிச்சிட்டோம்னா நம்ம நீக்கின மீதி உள்ள ஒரு நம்பர் நமக்கு கிடைச்சிடும். புரியுதுல? சோ கழிங்க. 0 இருந்து 0 கழிச்சா 0. 0ல 2 கழியாது. சோ என்ன செய்வோம்? இங்க இருந்து 1 கடன் வாங்குவோம். சோ 10ல இருந்து 2 கழிச்சா 8. 8ல இருந்து 6 கழிச்சா 2. ஏன்னா இங்க 1 கடன் வாங்கினா மீதி இங்க 8 தானே இருக்கும். புரியுதா? 280. சோ ஆப்ஷன் ஏ 240, ஆப்ஷன் பி 280. அப்ப இதுதான் ஆன்சர். கரெக்டா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். 56வது क्वेश्चन. ஒரு நபர் 600 மீட்டர் நீளமுள்ள ஒரு தெருவை 5 நிமிடங்களில் கடக்கிறார் எனில் அவரின் வேகத்தை கிலோமீட்டர் பெர் மணியில் கூறு. சோ நமக்கு என்ன கேட்கறாங்க? அவரின் வேகம். வேகத்துக்கு ஃபார்முலா என்னது? வேகத்துக்கு ஃபார்முலா தொலைவு பை நேரம். ஃபார்முலா என்னது? தொலைவு, டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகே. ஆனா அது எப்படி சொல்லணுமா? கிலோமீட்டர் பெர் மணில சொல்லணும். சோ மேல உள்ளது தொலைவு. தொலைவு இங்க எவ்வளவு மீட்டர்? 600 மீட்டர். ஆனா நமக்கு தேவை கிலோமீட்டர். சோ 600 மீட்டரை கிலோமீட்டரா மாத்தணும். அப்ப 600 மீட்டரை கிலோமீட்டரா மாத்தணும்னா இதை எதால வகுக்கணும்? 1000ஆல வகுக்கணும். ஏன்னா 1000 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். அதனால இந்த 600 மீட்டரை கிலோமீட்டரா மாத்துறதுக்கு 1000ஆல வகுக்கணும். 1000ஆல வகுக்கணும்னா மீனிங் என்னது? லாஸ்ட்ல இருந்து 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்ப லாஸ்ட்ல இருந்து 1 2 3 பாயிண்ட் வச்சோம்னா என்ன வரும்? 0.600 வரும். பை. சோ மீட்டரை நம்ம கிலோமீட்டரா மாத்தியாச்சு. டைம். டைம் எப்படி மாத்தணும்? மணி. ஆனா நம்ம கொடுத்திருக்கிறது நிமிடம். 5 நிமிடம். அப்ப நிமிடத்தை நீங்க எதா மாத்தணும்? மணியா மாத்தணும். சோ நிமிடத்தை 5 நிமிடத்தை மணியா மாத்தணும்னா 60ஆல வகுக்கணும். எதால வகுக்கணும்? 60ஆல. அப்ப 1 5 புரியுதா? 12 5 60. சோ 1/12. சோ இது எப்படி மாறும் உங்களுக்கு? மேல என்ன இருக்கு? 0.6. 0 போட்டவங்க போட்டவங்க தான். 0.6 பெருக்கல் இந்த 1/12 மேல போகும்போது 12/1 மாறும். சோ கீழே 1 இருந்தாலும் இல்லாட்டாலும் 1 தான். உங்களுக்கே தெரியும் 6 12 எவ்வளவு? 72. எத்தனை ஸ்தானம் தள்ளி பாயிண்ட் இருக்கு? ஒரு ஸ்தானம் தள்ளி பாயிண்ட் இருக்கு. சோ லாஸ்ட்ல இருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி பாயிண்ட் இருக்கு. சோ ஆன்சர் எவ்வளவு? அந்த நபர் 600 மீட்டர் நீளமுள்ள ஒரு தெருவை 5 நிமிடத்துல கடக்கிறார்னா அவருடைய வேகம் எவ்வளவு? 7.2 கிலோமீட்டர் பெர் அவர். ஃப்ரெண்ட்ஸ், 57வது क्वेश्चन. ஒருவர் தனது பயண தூரத்தில் 2/11 பங்கை கோச்சு வண்டியிலும் 17/22 பங்கை ரயில் வண்டியிலும் மீதமுள்ள 1 கிலோமீட்டரை நடந்தும் கடக்கிறார் எனில் பயண தூரம் என்னன்னு கேட்கும். இப்படி பங்குன்னு வந்திருந்தா, எப்படி வந்திருந்தா? பங்குன்னு வந்திருந்தா என்ன செய்யணும் அப்படின்னா
இந்த ரெண்டு பங்கையும் எல்சிஎம் எடுக்கணும். சோ 22க்கும் 11க்கும் எல்சிஎம் என்னது 22. அப்ப இங்க கீழே 22 வரணும்னா மேல கீழே எதால பெருக்கணும், கீழே 22 வரணும்னா 2ஆல பெருக்கணும். சோ கீழே 2ஆல பெருக்கணும், மேல 2ஆல பெருக்கணும். அப்ப மேல 2ஆல பெருக்கினா வரும் 4, கீழே 2ஆல பெருக்கினா 22. சோ 4/22. அப்ப 22ல 4 பங்கு கோச்சு வண்டியில போயிருக்காங்க, 22ல 17 பங்கு ரயில் வண்டியில நடந்திருக்காரு, மீதமுள்ள பங்கு 1 கிலோமீட்டர் நடந்து கலந்திருக்காரு. அப்படிதான் மொத்த பயண தூரம் கேட்காங்க. சோ மொத்த பயண தூரம் நம்ம என்ன செய்வோம், கூட்டணும். அடுத்து கூட்டினாதான் மொத்த பயண தூரம் நமக்கு கிடைக்கும். சோ இது எவ்வளவு 22ல 2 பங்கு, 22ல 2 பங்கு கோச்சு வண்டி பிளஸ் 22ல 17 பங்கு இது என்ன வண்டி ரயில் வண்டி பிளஸ் எத்தனை கிலோமீட்டர் நடந்து போயிருக்காரு 1 கிலோமீட்டர். சோ மொத்த பயண தூரம் நமக்கு தேவை. இப்ப கவனிங்க 22ல 2, 22ல 17, 22 காமன் எடுத்துக்கோங்க. மேல 2 பிளஸ் 17 எவ்வளவு வரும் 19. 2 பிளஸ் சாரி கீழே 22 மாத்தணுமா, 2ஆல பிரிக்கப்ப மேலே 2ஆல பிரிக்கணும்ல. அப்ப இது 2 எத்தனை வரும் 4 வரும், ரைட்டா? சோ 4 பிளஸ் 17 எத்தனை வரும் 21. இப்ப கவனிங்க மொத்தம் 22 பங்கு. அந்த 22 பங்குல 21 பங்கு கோச்சு வண்டியிலும் ரயில் வண்டியிலும் போயிருக்காங்க. மீதி எத்தனை பங்கு இருக்கு 1 பங்கு. அந்த 1 பங்கு அப்படிங்கிறது இங்க எத்தனை கிலோமீட்டர் கொடுத்திருக்காங்க 1 கிலோமீட்டர். புரியுதா? 22ல 4 பங்கு கோச்சு வண்டி, 22ல 17 பங்கு ரயில் வண்டியில போயிருக்காரு. அப்ப மொத்தம் 22ல 21 பங்கு கோச்சு வண்டியில ரயில் வண்டியில போயாச்சு. அப்ப 22ல மீதி எத்தனை பங்கு தான் இருக்கு 1 பங்கு. அந்த 1 பங்குங்கிறது 1 கிலோமீட்டர் நடந்து போயிருக்காரு. அப்ப 1 பங்குங்கிறது 1 கிலோமீட்டர். மொத்தம் நமக்கு எத்தனை பங்கு 22 பங்கு. அப்ப எவ்வளவு கிலோமீட்டர் 22 கிலோமீட்டர். புரியுதா? சோ இங்க இப்படி பங்குன்னு கொஸ்டின் வந்தா அதுக்குள்ள எல்சிஎம் எடுத்துட்டு அதுல மீதி எத்தனை பங்கு வருதுன்னு பார்க்கணும். அப்ப 22ல 21 மீதி எத்தனை பங்கு 1 பங்கு. அந்த 1 பங்கு தான் இங்க உள்ள கிலோமீட்டர். அப்ப 1 பங்கு எத்தனை கிலோமீட்டரா 1 கிலோமீட்டரா. அப்ப இங்க மொத்தம் எத்தனை பங்கு 22 பங்கு. அந்த தூரம் நடந்து போது ஊரை அடைவதற்கு தூரம் 22 பங்கு. அப்ப 1 பங்கு 1 கிலோமீட்டர் அப்படின்னா 22 பங்குனா எத்தனை கிலோமீட்டர் 22 கிலோமீட்டர். அவர் செய்த மொத்த பயண தூரம் எவ்வளவு 22 கிலோமீட்டர். அப்ப ஆப்ஷன் ஏ 22 தான் கரெக்ட். புரியுதா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். 58வது क्वेश्चन. ஒரு சுமை ஊர்தியிலிருந்து சுமையை இறக்க ஏதுவாக 30 டிகிரி ஏற்ற கோணத்தில் ஒரு சாய்வு தளம் உள்ளது. சாய்வு தளத்தின் உச்சி தரையிலிருந்து 0.9 மீட்டர் உயரத்தில் உள்ளது எனில் அந்த சாய்வு தளத்தின் நீளம் யாது? சோ கவனிங்க சாய்வு தளம், ஏதாவது சாய்வு தளம் இருக்கு. இது வந்து கிரவுண்ட் வச்சுக்கோங்களேன், மண்ணு. சோ மண்ணுக்கு மேல வண்டி இருக்கு, வண்டியில இருந்து சாய்வு தளம், இந்த சாய்வு தளம் இருக்கு. இந்த சாய்வு தளத்துடைய ஏற்ற கோணம் என்ன கோணம் ஏற்ற கோணம் எவ்வளவு டிகிரி 30 டிகிரி. 30 டிகிரி. இந்த சாய்வு தளத்துடைய உச்சி இருக்குல்ல, உச்சி இந்த தரையில இருந்து எவ்வளவு கிலோமீட்டர் உயரத்துல இருக்கு அப்படின்னா 0.9 மீட்டர் உயரத்துல இருக்கு. அப்படின்னா இந்த சாய்வு தளத்துடைய நீளம் என்னன்னு கேட்டாங்க. இந்த சாய்வு தளத்துடைய நீளம் முடிக்கணும், தெரியாதனால இதை எக்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்ப கவனிங்க டிகிரிக்கு என்ன பக்கம் தெரியும் எதிர்பக்கம் தெரியும். சோ எதிர்பக்கம் இந்த கோணத்துல டிகிரிக்கு எதிர்த்தால உள்ள பக்கம் எதிர்பக்கம், டிகிரிக்கு அடியில உள்ள பக்கம் அடிப்பக்கம், ரிமைனிங் உள்ள இந்த பக்கத்துக்கு பேரு கர்ணம். அம்மங்க என்ன சொல்லுவாங்க கர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹைபோடெனியஸ் அப்படிம்பாங்க. சோ டிகிரிக்கு எதிர்பக்கம் தெரியும். சோ எதிர்பக்கம் நமக்கு என்ன பக்கம் தேவை கர்ணம் தேவை. சோ பை கர்ணம். சோ எதிர்பக்கமும் கர்ணமும் வரக்கூடிய தீட்டா என்ன தீட்டா சைன் தீட்டா. சோ இதுதான் இந்த क्वेश्चनக்குள்ள ஃபார்முலா. புரியுதா? சோ இந்த ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கணும், டிகிரிக்கு எந்த பக்கம் தெரியும், டிகிரிக்கு எந்த பக்கம் தேவை. சோ தெரிஞ்ச பக்கத்தையும் தேவையான பக்கத்தையும் ரிலேட் பண்ணக்கூடிய தீட்டா என்ன தீட்டான்னு போட்டா ஃபார்முலா கிடைச்சிடும். சோ இந்த ட்ரிக்னாமெட்ரி ட்ரிக்ஸ் வந்து தெரியலனா இதுக்குள்ள லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன், போய் பாருங்க. ட்ரிக்னாமெட்ரியோட இந்த ஃபார்முலா எப்படி உருவாக்கணும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஷார்ட்கட் ட்ரிக் அப்படிலாம் உங்களுக்கு கொடுத்திருக்கேன், பார்த்தா ஈஸியா இருக்கும். சரியா? சோ இதெல்லாம் குரூப் 1ல கேட்கக்கூடிய क्वेश्चनே கிடையாது, குரூப் 4ல கேட்கக்கூடிய क्वेश्चन. ரொம்ப ரொம்ப ஈஸி பாத்தீங்களா? சோ எல்லாமே எப்போ ஈஸி அப்படின்னா அதை பற்றிய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சா ரொம்ப ஈஸியா இருக்கும்.
சோ தெரியாது தப்பு இல்ல, லாஸ்ட் கூட தெரியாமலே இருக்கிறதா தப்பு. சோ இந்த ட்ரிக்னாமெட்ரி முக்கோணவியல் பத்திய ஷார்ட்கட் ட்ரிக்ஸ்லாம் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். சோ பார்க்கலனா அதுக்குள்ள லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். சோ போய் பாத்துக்கோங்க. இப்ப கவனிங்க, sin தீட்டா, இங்க தீட்டா எவ்வளவு டிகிரி? 30 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம். 30 டிகிரி எதிர்பக்கம் எவ்வளவு? 0.9. கர்ணம் அதான் கண்டுபிடிக்கணும். x சாய்வு தளத்தினுடைய நீளம் x அதான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த sin 30 டிகிரி மதிப்பு எவ்வளவு? 1/2. இந்த டிகிரி உடைய மதிப்பு அட்டவணை தெரியாட்டாலும் அதுக்குள்ள ஷார்ட்கட் லிங்க்ஸ் லிங்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்க. சோ போய் பார்த்துக்கோங்க. சோ அது ரொம்ப ஈஸி, சரியா? சோ sin 30 டிகிரி மதிப்பு எவ்வளவு? 1/2 ஈக்குவல் டு எவ்வளவு இருக்கு? 0.9/x. குறுக்க பெருக்குங்க, yx x ஈக்குவல் டு ரெண்டையும் 0.9 பெருக்குங்க. 9 18. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால நீங்க லாஸ்ட்ல இருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளிக்கணும். சோ x xங்கிறது என்ன படத்துல? சாய்வு தளத்தினுடைய நீளம். அதானே கண்டுபிடிக்கணும், சாய்வு தள நீளம். சோ சாய்வு தள நீளம் x is equal to எவ்வளவு? 1.8 மீட்டர். ஆப்ஷன் எங்க இருக்கு? A 2 மீட்டர் இல்ல, ஆப்ஷன் B 1.5 இல்ல, ஆப்ஷன் C 1.8. 1.8 தான் ஆன்சர். சோ ஆப்ஷன் C is the correct answer. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். 59வது क्वेश्चन, 10 மதிப்புகளின் திட்ட விலக்கம் 3. ஒவ்வொரு மதிப்புடனும் 4ஐ கூட்ட கிடைக்கும் புதிய திட்ட விலக்கத்தின் விலக்க வர்க்க சராசரி யாது? சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன முடிக்கணும்? புதிய திட்ட விலக்கம் முடிக்கணும். அதுக்கப்புறம் விலக்க வர்க்க சராசரி கண்டுபிடிக்கணும். இப்ப என்ன கொடுத்திருக்காங்க? 10 மதிப்புகளின் திட்ட விலக்கம் 3 கொடுத்திருக்காங்க. பழைய திட்ட விலக்கம் 3. அதுக்கப்புறம் இந்த 10 மதிப்புகள்ல ஒவ்வொரு மதிப்பு கூடயும் எவ்வளவு கூட்டுறாங்க? 4 கூட்டுறாங்களாம். அப்ப இந்த திட்ட விலக்கம் 3 இருக்குது, மாறும்ல. அந்த புதிய திட்ட விலக்கத்துடைய விலக்க வர்க்க சராசரி கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு பண்பு சொல்லிதாரேன். மதிப்புகளோட இந்த 10 மதிப்புகளின் திட்ட விலக்கம் 3 கொடுத்திருக்காங்க. அந்த 10 மதிப்புகள்ல ஒவ்வொரு மதிப்புடனும் நாமளே கூட்டமுச்சுல புதிய திட்ட விலக்கம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா கிடைக்காது. இந்த மதிப்புகளோட எந்த ஒரு நம்பரையும் கூட்டினாலும் சரிதான், இல்லைன்னா இந்த 10 மதிப்புகளோட ஒரே மதிப்பை கழிச்சாலும் இந்த திட்ட விலக்கம் என்ன செய்யாதுன்னா மாறாது. இந்த கொஸ்டின் எல்லாமே 10ஆம் வகுப்புல உள்ளது. மேக்சிமம் இந்த குரூப் 1ல இந்த ஆப்டிடியூட் ரீசனிங் பார்ட்ல கேட்ட கொஸ்டின் மேக்சிமம் 10ஆம் வகுப்புல உள்ளதுதான். இது 10ஆம் வகுப்புல உள்ளது, புரியுதா? சோ ஒரு நல்ல புரிஞ்சுக்கோங்க, எல்லா மதிப்புகளுடனும் ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட கூட்டினாலோ அல்லது கழிச்சாலோ அதனுடைய திட்ட விலக்கம் மாறாது. சோ 10 மதிப்புகளின் திட்ட விலக்கம் 3. அந்த 10 மதிப்புகளையும் 4ஆல கூட்டினா கிடைக்கக்கூடிய புதிய திட்ட விலக்கமும் எவ்வளவுதான்? 3 தான். புரியுதா? இந்த திட்ட விலக்கம் அப்படிங்கறத சிக்மான்னு குறிப்பிடுவோம். திட்ட விலக்கம்னா சிக்மா. நமக்கு தேவையானது விலக்க வர்க்க சராசரி. சோ விலக்க வர்க்க சராசரி அதுக்கு ஃபார்முலா என்னது அப்படின்னா சிக்மா ஸ்கொயர், அதாவது திட்ட விலக்கம் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. திட்ட விலக்கம் சிக்மா எவ்வளவு? 3. பவர்ல இருக்கு ஸ்கொயர். 3 ஸ்கொயர் பண்ணா 3 9. சோ அந்த புதிய திட்ட விலக்கத்துடைய விலக்க வர்க்க சராசரி எவ்வளவு? 9. அப்ப A 30, B 12, C 9, D √3. ஆன்சர் என்னது? C 9க்கு தான் கரெக்டான ஆன்சர். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். சோ 60வது क्वेश्चन, 11, 13, 17, 19, 23, டேஷ் என்ற தொடர் வரிசையில் 23க்கு அடுத்து வரக்கூடிய இந்த உறுப்பு என்னதுன்னு கேட்காங்க. அப்ப இந்த கொஸ்டினை பார்த்த உடனேயே நமக்கு டக்குனு மைண்ட்ல என்ன ஸ்ட்ரைக் ஆகும் தெரியுமா? இதுக்குள்ள வித்தியாசம் பார்ப்போம். 11க்கும் 13க்குள்ள வித்தியாசம் 2, 13க்கும் 17க்குள்ள வித்தியாசம் 4, 17க்கும் 19க்குள்ள வித்தியாசம் 2, 19க்கும் 3க்கு இடையில உள்ள வித்தியாசம் 4. அப்ப 2 4 2 4னா அடுத்தல நம்ம என்ன கூட்டணும்? 2 தான் கூட்டணும். அப்ப 23 கூட 2 கூட்டினா 25. சோ ஆன்சர் ஏன்னு சொல்லி டிக் பண்ணுவோம். தப்பு தப்பு. இப்பதான் குரூப் 1க்கு மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்க. ஏன் தப்புங்கிறத பாருங்க. இந்த ட்ரிக் கிடையாது. என்ன ட்ரிக் யூஸ் பண்ணிருக்காங்க கவனமா கவனிக்கணும். 11 என்ன நம்பர்? பிரைம் நம்பர், பகாயன். 13 என்ன நம்பர்? பிரைம் நம்பர், பகாயன். 17 பிரைம் நம்பர், 19 பிரைம் நம்பர், 23 பிரைம் நம்பர். அப்ப 23க்கு அடுத்தால வரக்கூடிய பிரைம் நம்பர் என்னதுன்னு பார்க்கணும்.
24 2ஆல வகுப்படும், 6ஆல வகுப்படும், 4ஆல வகுப்படும் கிடையாது. பிரைம் நம்பர் பகா என்னன்னு ஒரு நம்பர் 1ஆலையும் தன்னாலையும் அதாவது அதே நம்பராலையும் மட்டும்தான் வகுப்படணும். வகுப்பட்டு அது பிரைம் நம்பர் பகா என்று சொல்லுவாங்க. அப்ப 23 இடத்துல 24 2ஆல வகுப்படும், 6ஆல 4ஆல சோ கிடையாது. 25 5ஆல வகுப்படும், 25ஆல வகுப்படும், 1ஆல வகுப்படும் சோ கிடையாது. 26 2ஆல வகுப்படும் கிடையாது. இரட்டை நம்பரே கிடையாதுப்பா. அடுத்து 27 3ஆம் வாய்ப்பல்ல வரும், 9ஆம் வாய்ப்பல்ல வரும், 27ஆவது வாய்ப்பல்ல வரும் கிடையாது. 28 இரட்டை நம்பரே கிடையாது, பகா எண்ல வராது. 2 தவிர எந்த இரட்டை நம்பரும் பகா எண்ல வராது. அடுத்து 29 29 எந்த நம்பரால வகுப்படும்? 29ங்கிறது 1 அப்படிங்கிற நம்பராலையும் 29ங்கிறது தன்னால அதாவது 29ஆல மட்டும் தான் வகுப்படும். அப்ப 23க்கு அடுத்த வரக்கூடிய பகா எண் என்னது? 29. ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. ஏ 25 இல்ல, பி 27 இல்ல, சி 29 இருக்கு. சோ இந்த क्वेश्चनல 23க்கு அடுத்த வரக்கூடிய நம்பர் என்னது? 29. கொஞ்சம் யூஸ் பண்ணனும். ஏன் அப்படினா ஃபர்ஸ்ட் ஒரு சீரிஸ் கொடுத்துட்டோம்னா அதுல வந்திருக்கக்கூடிய நம்பர் எல்லாமே பகா எண்ணா இருக்கான்னு பார்க்கணும். இருந்துச்சுன்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்க. பகா எண்ணா இல்ல அப்படின்னா எதுல ஏதாவது ஒரு நம்பர் கூட பகா எண்ணா ஏதாவது ஒரு நம்பர் பகா எண்ணா இல்லாட்டாலும் நம்ம எப்பவும் போல டிஃபரன்ஸ் அந்த சீக்வென்ஸை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிங்க. புரியுதா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். 61வது क्वेश्चन கூட்டு சராசரி காண்க. 2, 4, 6, 8, 10, 12, 14, 14. சோ கூட்டு சராசரினாலே நமக்கு தெரியும் மீன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எல்லா நம்பரையும் கூட்டி எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பரால வகுப்படணும். சோ எல்லா நம்பரையும் கூட்டுங்க. 2 + 4 + 6 + 8 + 10 + 12 + 14 + 16 கூட்டி எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பரால டிவைட் பண்ணணும். அப்ப 1 2 3 4 5 6 7 8 ஆல டிவைட் பண்ணணும். சரியா? இப்போ என்ன செய்வோம்? இது எல்லாத்தையும் எது காமனா இருக்கு? 2 காமனா இருக்கா? சோ 2 காமன் எடுத்துருங்க வெளிய. 2 காமன் எடுத்தாச்சு. அப்ப இங்க என்ன வரும்? ஓ 2 2 இடி 2 4 மூவி 2 6 4 2 8 I 2 10 6 2 12 7 2 14 8 2 16 பை எனக்கு 8. புரியுதா? ஓ 2 2 4 2 8. புரியுதா? இப்போ கவனிங்க நம்பர் எப்படி இருக்கு? 1 2 3 இருக்கு. இப்படி 1 2 3 நம்பர் வரிசையா வந்தா கூடுதல் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஷார்ட்கட் ட்ரிக் சொல்லி தருக்கேன். என்ன செய்யணும்? முத லாஸ்ட்ல என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். என்ன நம்பர் இருக்கு? 8 போடணும். பெருக்கல் 8க்கு அடுத்த நம்பர் எத்தனை? 9 போட்டு பைல என்ன போடணும்? 2. இப்படி நம்பர் வரிசையா வந்தா எப்படி கூடுதல் கண்டுபிடிக்கணும்? இந்த ஷார்ட்கட் ட்ரிக்லாம் கூட்டு தொடர் வரிசை அதுல சொல்லி தந்திருக்கேன். சிறப்பு தொடர் வரிசைன்னு யாரே ஒரு லைவ் கிளாஸ் போட்டுருக்கோம் அப்படிதானே? சோ பாக்கலன்னா அதுக்குள்ள லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். சோ போய் பாத்துக்கோங்க. சரியா? சிறப்பு தொடர் வரிசை, கூட்டு தொடர் வரிசை அதோட லிங்க் அதுதான் வரும் இந்த கூடுதல் அப்படிங்கிறது. புரியுதா? சோ இதுவும் 10ஆம் கிளாஸ்ல உள்ளதுதான். இப்போ 1 2 3 ஆரம்பிச்சு அந்த நம்பருடைய கூடுதல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அல்ல லாஸ்ட் நம்பர் என்ன வந்திருக்குன்னு பார்க்கணும். அந்த நம்பர் 8 போட்டாச்சு. போட்டு பெருக்கல் போட்டுட்டு இதுக்கு அடுத்த நம்பர் 9 8க்கு அடுத்த நம்பர் 9 போட்டு மேல 2 நம்பர் தான் எடுத்தோம். அப்ப பைக்கு கீழே என்ன பண்ணணும்? 2 போடணும். போட்டாச்சு. ஆல்ரெடி பைக்கு கீழே என்ன இருக்கு? 4. சோ அதையும் போட்டுக்கோங்க. இப்ப கவனிங்க இருந்தாலும் எத்தனை? 8. அப்ப இந்த 8 இந்த 8 ஆயிடும் கேன்சல். அப்ப இந்த क्वेश्चनோட கூட்டு சராசரி மீன் வேல்யூ எவ்வளவு? 9. இதுதான் ஆன்சர். சோ ஆப்ஷன் ஏ 10 இல்ல, ஆப்ஷன் பி 9 இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? 62வது क्वेश्चन ஷியாமி மாத வருமானம் 12000 ரூபாய். 12000. சோ மாத வருமானம் 12000. அப்ப ஓகே. அவர் சேமிக்கும் தொகை. சோ இது மாத வருமானம் சேலரி 12000 ரூபாய். சேமிக்கும் தொகை சேவிங். இது சேலரி, இது சேவிங். சேவிங் வந்து 1200 எனில் அவரின் சேமிப்பு செலவு ஆகியவற்றின் சதவீதத்தை காண்க. சோ ஓகே சேலரி 12000 ரூபாய். சேலரியை நம்ம 100% வச்சுக்கலாம். ஓகே. சேவிங் சேமிப்பு 1200. 12000 லாஸ்ட்ல இருந்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிருக்காங்க அப்படிதானே? சோ இந்த 12000 லாஸ்ட்ல இருந்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா 1200 கிடைச்சிடும்.
அப்ப என்னது 100% 12,000. அப்போ இங்க லாஸ்ட்ல இருந்து ஒரு டிஜிட் தள்ளி வச்சு இந்த ஆன்சர்னா சதவீதத்திலையும் லாஸ்ட்ல இருந்து ஒரு டிஜிட் தள்ளி வச்சு கிடைக்கக்கூடிய சதவீதம் தான் இதற்கான சதவீதம். சோ லாஸ்ட்ல இருந்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா 10%. சோ 100% 12,000னா 1200 எத்தனை சதவீதம்? 10%. அப்ப சேலரி 100%. அது எப்பவுமே சேலரிய வருமானத்தை 100% தான் எடுக்கணும். சேவிங் எவ்வளவு சதவீதம் முடிச்சிட்டோம்? 10. இதை தவிர வேற அவர் ஒண்ணுமே செய்யல. சோ சேமிப்பு 10%. அப்ப 100% சம்பாதிச்சிருக்காரு, 10% சேமிச்சிருக்காரு. அப்ப ரிமைனிங் உள்ள 90% செஞ்சிருக்காரு, செலவு பண்ணிருக்காரு. அப்ப சேமிப்பு 10%, செலவு எக்ஸ்பெண்டிச்சர் 90%. நம்ம என்ன கேட்டிருக்காங்க? சேமிப்பு செலவு ஆகியவற்றின் சதவீதம். அப்ப சேமிப்பு 10, செலவு 90. சோ 10% 90%. மாத்தி போட கூடாது. 90, 10 போட கூடாது. முதல்ல கேட்காங்க அவரின் சேமிப்பு. அப்ப சேமிப்பு எவ்வளவு? 10. சேமிப்பு சதவீதத்தை ஃபர்ஸ்ட் எழுதணும், செலவு ரெண்டாவது எழுதணும் 90. சோ 10%, 90%. இதுதான் ஆன்சர். எது? ஆப்ஷன் ஏ 1080 கிடையாது. ஆப்ஷன் பி 1090. 1090. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். எவ்வளவு எளிமையா இருக்கு பாத்தீங்களா? சோ இந்த சேமிப்பு, செலவு, நஷ்டம், லாபம் இதே மாதிரி கொஸ்டினும் ஆல்ரெடி வீடியோ ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் போட்டிருக்கோம். சோ போய் பார்க்கறனா அதுக்குள்ள லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். சோ போய் பாத்துக்கோங்க. ஓகே फ्रेंड्स, நெக்ஸ்ட் 63வது क्वेश्चन பார்க்கலாம். சோ 63வது क्वेश्चन, ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டியின் விலையில் 30% அதிகரித்தால் 40% விற்பனை குறைந்தது எனில் வருவாயில் ஏற்படும் மாற்றத்தை சதவீதத்தில் கூறு. சோ क्वेश्चन எல்லாமே எதுல இருக்கு? பெர்சன்டேஜ், சதவீதத்துல இருக்கு. क्वेश्चन ஏற்படக்கூடிய மாற்றத்தை எதுல தான் கூறணுமா? சதவீதத்துல தான் கூறணுமா? ஏற்கனவே பெர்சன்டேஜ் கான்செப்ட்ல ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். சோ போகல பார்க்கலனா இதுவரை அதுக்குள்ள லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். சோ போய் பாத்துக்கோங்க. ஆல்ரெடி இதுக்கு முந்தின வீடியோ போடும்போதும் அதுக்குள்ள லிங்க் கொடுத்திருந்தேன், நீங்க போய் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த பெர்சன்டேஜ் ட்ரிக் தெரிஞ்சா இந்த क्वेश्चन சர்வ சாதாரணம். ஏன் சொல்லுறேன்னு இப்ப புரியும் உங்களுக்கு. தொலைக்காட்சி பெட்டியுடைய விலையில 30% கூட்டுறாங்க விலைய. அப்படி கூட்டும் போது விற்பனை 40% குறையுது. குறையும் போது வருவாயில ஏற்கனவே கிடைச்ச வருவாயை விட கூட கிடைக்குமா, ஏற்கனவே கிடைச்ச வருவாயை விட கம்மியா கிடைக்குமா? இப்படி 2%, 1% அதிகரிக்கு, 1% குறையுது. 1% குறையுது, இன்னொரு சதவீதம் அதிகரிக்கு. இதுவும் குறையுது, அதுவும் குறையுது, இது கூடுது, அது கூடுது. இப்படி அடுத்தடுத்த மாற்றங்கள் கொடுத்திருந்தா சதவீத கொஸ்டின்ல, பெர்சன்டேஜ் கொஸ்டின்ல இப்படி அடுத்தடுத்த மாற்றங்கள் கொடுத்திருந்தாங்கன்னா, சதவீதத்துல கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க என்ன ரூல் யூஸ் பண்ணணும் அப்படின்னா சக்சசிவ் பெர்சன்டேஜ் மெத்தட் ரூல். அது என்னது அப்படின்னா x plus y plus xy by 100 இந்த ரூலை யூஸ் பண்ணா உங்களுக்கு அசால்ட்டா ஆன்சர் கிடைச்சிடும். சோ x னா ஃபர்ஸ்ட் பெர்சன்டேஜ் 30%, அத போடணும். ஆனா இங்க பிளஸ் 30 போடணுமா மைனஸ் 30 போடணுமா, இத கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். 30% அதிகரித்தால் அப்படின்னு வந்தா பிளஸ், சரியா? இதே குறைந்தால் வந்தா மைனஸ் போடணும். சரி, நெக்ஸ்ட் y அடுத்த சதவீதம். 40% விற்பனை குறைந்தது. சோ 40 தான், ஆனா சதவீதம் குறைந்ததுன்னு வந்ததுனால மைனஸ். சோ கூடுச்சுன்னு வந்துனா பிளஸ், குறைஞ்சிச்சுன்னு வந்துனா மைனஸ். சோ எக்ஸையும் போட்டாச்சு, ஒய்யும் போட்டாச்சு. பிளஸ் எக்ஸ் வந்து எவ்வளவு? பிளஸ் 30 இன்று ஒய் வந்து எவ்வளவு? மைனஸ் 40 பை கீழே இருக்கு 100. இப்ப என்ன ஆகும்? 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். 30 கழித்தல் 40 எவ்வளவு வரும்? மைனஸ் 10 பிளஸ் இது மைனஸ், பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், முன்னாங்கு 12. சோ மைனஸ் 10 மைனஸ் 12 ஆன்சர் மைனஸ் 22 சதவீதம். சோ 22% கரெக்ட் தான். மைனஸ் அப்படின்னா அர்த்தம்னா குறையுதுன்னு அர்த்தம். இது பிளஸ்ல ஆன்சர் வந்தா கூடுதுன்னு அர்த்தம். நமக்கு ஆன்சர் மைனஸ்ல வந்திருக்கா பிளஸ்ல வந்திருக்கா? மைனஸ். அப்ப 22% குறையுது. விற்பனை என்ன செய்யுது? வருவாயில் ஏற்படும் மாற்றம் என்னது? 22% குறைவு ஏற்படுது.
சோ ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ 10% மேலமாக்க மூடி போட்டா அதிகரிக்குதுன்னு அர்த்தம் இல்ல. 10% குறையுது இல்ல. 35% குறையுது இல்ல. 22% குறையுது. ரைட், 22% மைனஸ் தான் குறையுது. சோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். சோ இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல 2019 மார்ச்ல நடந்த டெஸ்ட்ல உள்ள கொஸ்டின் பேப்பர்ல ஒரு 10 கொஸ்டின் பார்த்தோம், சால்வ் பண்ணோம். புரிஞ்சிருக்கும் சொல்றதை நம்புறேன். சோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இதே 2019 கொஸ்டின்ல பேப்பர்ல உள்ள ரிமைனிங் கொஸ்டின்ஸ அடுத்த வீடியோவை நாளைக்கு போடுறேன். சோ நம்ம வீடியோ தொடர்ந்து நீங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. சோ பாய்.